10 ரூபா அந்த பாட்டில் ஜூஸ் சுத்தமா குடிக்க இல்ல மாட்டேன். அப்பெல்லாம் ஹோட்டல்ல கூட மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அதாவது அந்த எப்படி இந்த சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டான். பாட்டில் ஜூஸ்லாம் குடிப்பா. மிராண்டாலாம் அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சு குடிச்சுதான் ரொம்ப இருப்பேன். குடிப்பேன். எனக்கு வந்து அந்த பாட்டில் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு அடிக்ட் மாதிரி ரொம்ப பிடிக்கும். அந்த பிரெக்னென்ட் ஆனோடனே மாமா வந்து இதெல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி நான் சுத்தமா காய்கறி சாப்பிட மாட்டேன். 7 மாசம் கரெக்டா 5 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட்டுக்கு ரத்தம் கம்மியாயிருச்சு. அவங்க ஒரே இதுல சொல்லிட்டாங்க, ஒண்ணு நீங்க வந்து நல்லா சாப்பிடணும், அதாவது நல்லா சாப்பிடணும்னா ரத்தம் ஏறுற மாதிரி செவுருட்டி இந்த கால் சூப் இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது எலும்பு சூப் குடிங்க அப்படின்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எலும்பு சூப்னா வச்சு கொடுப்பாங்க தெரியும். நம்மளா போய் கடையில போய் வாங்கினது இல்லை. நானும் தெரியாதனமா எலும்பு சூப் குடிக்க சொன்னாங்க. நீ ஒருத்த சொல்லிட்டேன், இந்த மனுஷன் போய் கடையில கேட்டா இருக்கிறீங்களா? மாசமா இருக்காங்க எலும்பு சூப் வைக்கிறதுக்கு எலும்பு வேணும்னு கேட்டிருக்காரு. இவரு கேட்டது அதாவது கறிக்கடைக்காரங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இவர் எலும்பு கேட்கங்காட்டி அவங்க என்னட்டாங்க, மட்டன்ல இருக்கிற எலும்பா இருக்கும் பாருங்க, சதையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வெறும் எலும்பு, காலை கொடுக்கல அவங்க, எலும்பா வெட்டி கொடுங்க. எனக்கு சரி இதுலதான் செய்யணும் மாட்டிருக்கு. நானும் செஞ்சு சாப்பிட்டேன். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிதான் தெரியும் எனக்கு. கால் சூப்பு எலும்பு, கால் எலும்பு அப்படின்னு. அது வந்து யாரோ சாப்பிட்டு மிச்சம் வச்ச மாதிரி இருக்குது அந்த எலும்பு. நான் சமைக்கிறேன், இதை எப்படி சாப்பிட சொன்னாங்க, இதுல என்ன சத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே நான் சாப்பிட்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் எல்லாம் ஏறல. அப்பெல்லாம் செவருட்டி எல்லாம் உண்மையாலுமே நான் சாப்பிடல. செவருட்டினா என்னன்னு தெரியாது. அதிகமா சாப்பிட்டது என்னன்னா மாதுளம்பழம் ஜூஸ் பிறக்கிற வரைக்குமே, பாப்பா பிறக்கிற வரைக்குமே கம்பல்சரி. அது ரொம்ப பல்ல கடிச்சிட்டு வாமிட்டே வந்தாலும் திருப்பி நான் அதை குடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பிளட் வாமிட் வந்துருச்சு. பிளட் வாமிட் வந்து அப்புறம் மறுநாள் டாக்டர்கிட்ட போயிட்டோம். சார் இப்படி வாமிட் எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க சாப்பிட்டது. அவங்க டாக்டர் சொன்னது என்னன்னா, சாப்பிட்டது ஒன்றும் சேராம இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் உடம்புல வந்து பிளட் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அந்த இதுல வந்து போறது இன்னுமே வந்து போகாம உங்களுக்கு உள்ளேயே அந்த இதா இருக்கிறதுனால உங்களுக்கு மொத்தமா ஏதோ சேராம வாந்தி வரனால வந்துருச்சு. எது பயப்படுற மாதிரி ஒன்றும். அவங்களே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. உடனே சொன்னோன்னே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி பிரியா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரே ஒரு அடி வாங்கினது மாசமா இருக்கும்போது தான். ஆமா, எத்தனை மாசம் தெரியுமா? அடினா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இந்த நேரு இந்த விரல் இந்த 2 விரல் இப்படி லைட்டா பட்டுச்சு. எப்படி அழுத? ஊரைய கூட்டிட்டேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயா என்ன அடிச்சு கால்றானே. 2 விரல். அதாவது அவர் அடிக்க வந்தது என்னமோ இப்படிதான் அடிக்க வந்தாரு, நான் இப்படின்ட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 2 விரல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பட்டுருச்சு. நல்லா இந்த தாவம் கிட்ட இப்படி பட்டுருச்சு. அழுகனால உங்கூட்ட அழுக எங்கூட்ட அழுக இல்லாம அள்ளு தெரிஞ்சுட்டேன். இவருக்கு தெரிஞ்சிருச்சு கை படலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இவருக்கு. ஆனாலுமே அடிச்சிட்டாருல்ல, மாசமா இருக்கேன் 5 மாசமா என்னமோ மாசமா இருக்கேன், அடிச்சிட்டாரு. எங்க அத்தைக்கு சிறிய கோவம் வந்துருச்சு. அந்த பிள்ளை நம்மளை நம்பி வந்திருக்குது, 5 மாசம் வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கு, இந்த பிள்ளை இப்படி அடிக்கிறிய எருமை தலை நல்லாவே அந்த பிள்ளை இப்படி அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை ஒரு பக்கம் சொன்னமா லைட்டா தான் அடிச்சு. அவர் சரி என்னை மன்னிச்சிரு காலெல்லாம் விழுந்தேன். ஒரு வழி அப்பயே அழுகலேன், இப்படி கூட்டிட்டு வந்து என்னைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அழுதேன். அதோட சரி அதுக்கப்புறம் வந்து இது இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்கப்க்கெல்லாம் மாமா வராங்க. அப்போ செக்கப்க்கெல்லாம் மாமா வரமாட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக தான் போவேன். எனக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருந்த ஏரியாவில் பஸ்ஸு வராது, ஆட்டோவில் தான் வந்து ஒரு டைம் நான் போகிறேன் அப்படின்னா 80 ரூபா ஆகும். அப்போவே நாங்கள் உள்ளே இருக்கோம், அங்கேருந்து நாங்கள் செக்கப் பண்ணுற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஆட்டோ. கூட்டிகிட்டு வரக்கு 80 ரூபா. போயிட்டு தான் வருவேன். எங்கள் அத்தை கூட என் கூட வர மாட்டாங்க. நான் மட்டும்தான் வருவேன். 5 மாதத்துக்கு மேலே தான் இந்த அண்ணாமலை ஸ்கேன் அப்போலோவில் போய் எடுத்தோம். அது வந்து அங்கே தான் எழுதி கொடுத்தாங்க. திருப்பூரில் அப்போலோ ஸ்கேன் இருக்குது, அங்கே தான் எழுதி கொடுத்தாங்க. அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிளட்டு கம்மியாயிருச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது எதுக்குன்னா, எனக்கு பிளட்டு கம்மியாயிருச்சு, பிளட்டு வந்து அந்த ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த ஊசி போடணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அது எங்கே எழுதி கொடுத்தாங்கன்னா பெரிய ஜிஹெச் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பதான் ஆமா 5 ஊசி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தான் போய் போட்டேன். அப்பெல்லாம் வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க, சத்தம் போடுவாங்க. அப்படியே லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரு ஆள் தான் வேலைக்கு போறாரு. நானும் வீட்டுல இருக்கேன், எங்க அத்தையும் வீட்டுல இருக்காங்க. அப்ப எங்க அத்தை வேலைக்கெல்லாம் போல.
பிரியா வேலைக்கு வருவா, இப்படி டயத்துல எல்லாம் லீவ் எடுத்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா அப்புறம் லீவ் எடுத்தானுங்க. 2 பேரும் லீவ் போட மாட்டோம், யாரோ ஒருத்தர் லீவ் போட்டு. ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கே பஸ்ஸில் இருந்து இறங்குறக்கும் எனக்கு சிரமமாக இருக்கும். இறங்கிட்டு போயிட்டு அங்கே ஏற்றுனா அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்ற இங்கே வீங்கிருச்சு. எனக்கு என்ன ஆளுங்கன்னா அங்கெல்லாம் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 ஊசி போட்டிருக்கேன். 5 ஊசி டைரெக்டாக போட மாட்டாங்க. மேலே வந்து இத்தசோடு ஒரு குளுக்கோஸு, அதில் வந்து அந்த குளுக்கோஸ்க்குள்ளே இது பண்ணி விட்ருவாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஏறும். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஏறும். பக்கத்தில் தண்ணி நான் எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு தண்ணி, எடுத்துகிட்டு போயிருந்தனா தான் எனக்கு ஸ்நாக்ஸு பழம் இதெல்லாமே. அப்போ எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த இது எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவங்க அம்மாலாம் கூட இருப்பாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு நான் அழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உண்மையாலுமே எனக்கு இப்போ நினச்சாலுமே எனக்கு அழுகு வரும். ஏன்னா என் கூட யாருமே இல்லை அந்த இடத்துல, ஒருத்தர் கூட இல்லாமல் அந்த இடத்துல வீங்கிருச்சு. கை வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஊசி போடையில வீங்கிருச்சு. நானும் வந்து தேய்ச்சிட்டே இருக்கேன், என்னால் தேய்க்க முடியல, மயக்க வேற வந்துருச்சு. அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து உங்க கூட யாரும் வரலையா, வந்திருக்காங்க, அந்த அன்னைக்கு எங்கள் அத்தை வந்திருக்காங்க, எங்கள் அத்தை பசிக்குதுன்னு வெளியே சாப்பிட போயிட்டாங்க. நான் உட்காந்துட்டு நீவிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப வீங்கிருச்சு, ரொம்ப நல்லாவே வீங்கிருச்சு. அப்புறம் நர்ஸ் பக்கத்தில் உட்காந்து 2 கையும் வச்சு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லைட்டாக பண்ணுவோம், அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு ஊசி ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு, ஆனாலும் வலி அதிகமாக இருக்கும். அழுதுட்டேன். அப்புறம் தான் கேட்டாங்க, அப்புறம் லவ் மேரேஜ் அப்படின்லாம் சொல்லி அந்த நர்ஸ் அதுக்கு மேலே ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு மனதுக்காக அங்கேயே அழுக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 5 ஊசி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வரும். இப்ப சட்டுன்னு காமிச்சிடுறேன். பட் ஆனா அப்பெல்லாம் சுத்தமா ஏங்க ஆமாங்க சரிங்க அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே பேச மாட்டேன். இப்பெல்லாம் நீ எத்தனை எருமாடு போடுற, அப்பெல்லாம் டெயின் கூட நீ கூப்பிட மாட்டேன், திரும்ப மரியாதையே வச்சிருந்தா, இப்பதான் நீ திட்டுற. அப்படி கிடையாது. அப்புறம் உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா விட இப்ப வந்து நல்லா அட்டாச். கொரோனா பீரியட்ஸ்ல தான் நாங்க வந்து புரிஞ்சுக்க. ஆமா, ஏன்னா 3 மாசம் வீட்ல இருந்தோம்ல, அப்ப நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். நாங்க லவ் பண்ண காலம் ரொம்ப கம்மி. சரி ஓகே ஓகே. டெலிவரி டைம் அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகி 9 மாசம் ஆச்சு, எல்லாம் இதாச்சு. டெலிவரி டைம் வந்து இப்போ உங்க கூட யார் இருக்கா, அப்ப யார் இருந்தான்னு கேட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி டைம்ல அமுதாக்கா கூட இருந்தாங்க. போன டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கார்டுல வந்து அமுதாக்கான்னு ஒருத்தவங்கள காமிச்சிருப்பீங்களா, எங்க பெரியம்மா பொண்ணு, அவள் தான் என் கூட இருந்தா. 9 மாதம் போது அக்கா வீட்டில் தான் இருந்தேன் நான். கரெக்டாக அந்த டெலிவரி பீரியடும் போது அக்கா வீட்லேயும் எங்கள் ஆத்தா வீட்லேயும். ஆத்தாவை காமிச்சிருந்தேன், அது யாரோட பாட்டின்னு கேட்டிருந்தீங்க. ஆத்தானா யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆத்தானா எங்கள் அப்பாவோட அம்மா. நாங்கள் எங்கள் சைடு ஆத்தான்னு கூப்பிடுவோம். ஆத்தா அவங்க பார்த்தீங்க இல்லைங்களா, அவங்க வீட்லேயும் எங்கள் அக்கா வீட்லேயும் அமுதாக்கா வீட்லேயும் 2 பேர் வீட்லேயும் மாற்றி மாற்றி தான் இருந்தேன். அக்கா வீட்டிலேருந்து போகிறேன். எனக்கு அந்த அன்னைக்கு டெலிவரினே தெரியாது. நார்மலாக செக்கப்பு அப்படின்னு எந்த நாளுமே நான் வந்து இந்த பூவெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஜில்லுலாம் போக மாட்டேன். அந்த அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் மாமா பூ வாங்கிட்டு அப்படியான்னு கேட்டாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஜில்லுடு தலைக்கெல்லாம் குடிச்சு நல்லா பூவெல்லாம் வச்சு சேலையெல்லாம் கட்டி நானும் ஜில்லு ஜில்லுன்னு போயிட்டேன். எங்கள் மாமா கேட்குறாரு, பேசாம நான் நிற்கட்டா, நீ போயிட்டு வா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வா பிரியானாரு. எங்க மாமாக்கு பஞ்சிங் வைக்க டைம் ஆயிடுச்சு, கம்பெனி தூரம். மாமா வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி இல்லைங்க மாமா டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க, ஏதாவதுனா அக்கா பக்கத்துல தான் இருக்கா, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். எங்க அக்கா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. நிற மாசம், அதாவது இன்னைக்கு எனக்கு 9 மாசம் முடியுது, நாளைக்கு 10வது மாசம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த அன்னைக்கு எனக்கு செக்கப்பு நான் போயிருக்கேன். எல்லா மாமாவையும் கிளப்பி விட்டேன். நான் உள்ள போய் டாக்டர்கிட்ட கூட போகல. நர்ஸ் என்னை பார்த்தனே சொல்லிட்டாங்க, உனக்கு எத்தனாவது மாசம், இன்னைக்கோட 9வது மாசம் முடியுதுங்க அப்படின்னு. செக் பண்ணி பார்த்துக்கலாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம் உட்காரு அப்படின்னாங்க. போய் செக் பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு உனக்கு டெலிவரி அப்படின்னு. எனக்கு ஒன்றுக்கு முடிச்சு ஐயா என்னடா. அதோட சரி உடனே எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கரெக்டாக எங்கள் ஆத்தா மாத்திரை வாங்க வந்துருச்சு. கிளவி எனக்கு டெலிவரி அம்மா கிளவி அப்படின்ட்டு. இவங்க அப்போ தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வீடு பார்த்து நைட் அந்த அன்னைக்கு அங்க இது பண்ணி காலையில வந்து பால் காய்ச்சுறாங்க. எனக்கு அந்த அன்னைக்கு தான் புதன்கிழமை நைட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஏன்னா 3 நாள் கழிச்சு அங்கிட்டு அலைய முடியாது, குழந்தை பிறந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பிறந்த ஹாஸ்பிட்டலே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு பார்த்து புதன்கிழமை நைட்டு நாங்க வீடு ஷிஃப்ட் பண்றோம். வியாழக்கிழமை காலையில பாப்பா வந்து டெலிவரி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போகக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டு வரேங்க, போயிட்டு வீட்டுக்கே போகக்கூடாது, ஃபோன் பண்ணி உன்னால யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லிடு அப்படின்ட்டாங்க. யாராவது கூட வந்தாங்களான்னு கேட்டாங்க. எடுத்து மாத்தி வச்சு போட்டு நான் அப்படியே வேலைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. என்னை பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் சரிங்க அப்படின்ட்டேன். எனக்கு அங்கே போனோன்னே சொல்லிட்டாங்க. உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எங்கள் அக்காவுக்கு சொல்லிட்டு. அப்புறம் உடனே எங்கள் அக்கா எங்கள் அம்மா, அப்போல்லாம் எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்கன்னா அந்த டெலிவரி பீரியட்ஸ் அப்போ கூட தான் இருந்தாங்க.
அது வந்து ரொம்ப இது எனக்கு அந்த டைம்ல வந்து யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னு கேட்டீங்கல்ல, எங்க அமுதாக்கா வந்து கூடயே தான் இருந்தாங்க. உண்மையாலுமே சொல்றேன், அக்கா தான் எனக்கு கூடயே இருந்தா. காலையில 10 மணிக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு டெலிவரி. இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சேங்க, நடங்கன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் நடந்து சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்டா இறங்கவும் மாட்டேங்குது, கொமட்டுதுங்கிறா, ஒண்ணுமே முடியல. அதாவது ஏதோ டெலிவரி சமயம் நான் வலி ஃபுல்லா வந்துருச்சு. அவங்க கை வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண வலி வந்துருச்சுட்டா. வலி வந்து நடந்து அவங்க செக் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வலி வந்து நச்சு வலி, பொய் வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொய் வலி வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, நச்சு வலி இருந்தது. ஆனா வந்து அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வலி அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேரம் ஆக வலி எனக்கு நல்லாவே வந்துருச்சுங்க தெரியும். ஆனா அதுலயே எனக்கு சரியான டென்ஷன் என்னன்னா, பக்கத்துல இருந்து என்னை வெறுப்பேத்துனது. சரி பிரியா என்னமோ சொன்னேன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு அப்பதான் நான் வாடா போடான்னு வந்துட்டு ரொம்ப அதிகமா எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நான் கத்தி பேசினது வந்து அப்பதான் டென்ஷன். இவரு ஆனா வந்து அந்த இதை மறக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு. வியாழக்கிழமை காலையில் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் 12 மணிக்கு மேலதான் அக்கா தான் இருந்தா. உண்மையாலுமே அந்த பிறந்து நான் ஏன்னா தூங்கவே இல்லை. அவளும் வந்து நல்லாதான் வந்து 11 மணிக்கெல்லாம் நைட் 11 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க பெட்டுக்கு வந்து கூட்டிட்டு நார்மல் டெலிவரி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா டாக்டர் பார்த்துட்டு இன்னொரு 1 மணி நேரம் ஆகுமா, நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாத இது அப்படின்ட்டு. அப்புறம் 12 மணிக்கு டாக்டர் வந்து நைட்டு 12 மணிக்கு வெள்ளிக்கிழமை 11:55 டாக்டர் உள்ள வராரு. என்ன படுத்துக்கிற முக்கு டைம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் திரும்பிருச்சு, முக்கு குழந்தைலாம் திரும்பிருச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா அந்த இது இப்ப நினைக்கல எனக்கு பயமா தான் இருக்கு. வெளியில பிரியா கத்துற சவுண்ட் நல்லா கேக்குது. அப்ப மட்டும் யாரெல்லாம் இருந்தான்னு சொல்றேன், யாரு கோவப்பட்டாலும் இது பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப வந்து எனக்கு வெளியெல்லாம் யாரு என் கூட வந்து இருந்தாங்க அப்படின்னா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாய் மாமா ஒய்ஃபு, எங்க ஆத்தா, இவரு எங்க அமுதாக்காவோட வீட்டுக்கார, எங்க மாமா, எங்க அத்தைனா எங்க மாமியார் எல்லாருமே ஒவ்வொருத்தரானா உள்ள டாக்டர் இருக்காங்க, எங்க அக்கா இருக்கா, எங்க அம்மா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. நாங்கெல்லாம் வெளியில, இவங்க எல்லாம் வெளிய இருக்காங்க. அழுகிற சவுண்ட் நல்லா கேக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது சின்ன ஜிஹெச் தான், அங்கதான் டெலிவரி எல்லாமே பாப்பாங்க. நான் அழுகிற சவுண்ட் மட்டும்தான் அந்த ஊருக்கே கேட்டு. நைட் 12 மணிங்க, 12 மணி அமைதியா இருக்குது. நான் அழுகிற சவுண்ட் மட்டும்தான் கேட்டிருக்கும். வெளியில நிக்கிற எனக்கே அப்படியே படபடன்னு இருக்குது, கடலா கலங்குது. அதுக்கு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாப்பா பிறந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன அப்படி, இவங்களுக்கு வெளியே கேட்டுச்சான்னு கரெக்டா வந்து வெளியில வியாழக்கிழமை நைட்டா, வெள்ளிக்கிழமை பிறந்து 12:25 கரெக்டா 12:25 பாப்பா பிறக்கிறா. பிறந்தது மேடம் என்ன கேட்டாங்களா டாக்டர்கிட்ட என்ன பிறந்து அப்படியே தூக்கி மேல இப்படி அந்த இதுக்கு தொப்புல இருந்து இது கட் பண்ண அப்படியே தூக்கி மேல போட்டு சூட கிடக்குறேன். அப்படியே என்ன குழந்தை டாக்டர் அப்படின்னு, என்ன குழந்தை மனுஷியா நீ, உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படி, எனக்கு பொண்ணுதான் வேணும் அப்படின்னு. பொண்ணுதான் பிறந்திருக்கு, படி பேசாம. அத்தனை வழியிலையா டாக்டர் திட்டு வாங்கிட்டேன். என்னது சும்மா சத்தம் போட்டாரு, இதா நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு. அப்புறம் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மூஞ்சி வேற பாக்குறக்கு இது. ஆனா வந்து டக்குன்னு எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து இது பண்ணி விடுவாங்க, கத்தி வச்சு இது பண்ணுவாங்க. பட் ஆனா பாப்பாவுக்கு இது பண்ணல. அவ என்னாச்சு அப்படின்னா, பாப்பா கை சூப்பிட்டே தான் உள்ள இருந்திருக்கா. அந்த கை சூப்பி அவ பாப்பா வந்து ரொம்ப கை சூப்புவா. இப்ப வந்து நாங்க எவ்வளவோ அவளை இது பண்ணிட்டோம். கை சூப்பிட்டே இருந்த அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சுன்னா, கை சூப்பிட்டே தான் வெளியே வந்தது. அதனால பாப்பா வந்து வாயில வச்சுட்டு கை சூப்பிட்டே தான் வெளியே வந்தா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 19 தேல் போட்டிருந்தாங்க. ரொம்ப சிரமமா இருந்துச்சு அந்த இது வந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சு. பாப்பா டெலிவரி அந்த இது கூட எனக்கு வலி அந்த அளவுக்கு இல்லையா இருக்கு. அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே போற மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்டிச்சிங் போடும்போது வெளியே வந்தோடனே வந்து எங்க அத்தை தான் வந்து கையில வாங்கினது. முதல்ல எங்க அத்தை தான், இந்தாங்க உங்க பேத்தி. இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தையை அப்படியே உரிச்சு வச்சு, எங்க அத்தை குட்டியா மாதிரி கையில வந்து படுத்த எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தா. எங்க அத்தை மாதிரியே இருந்தா பாப்பா. அந்த பட்டை அந்த எங்க அத்தை வைக்கிற அந்த இது அப்படியே இருந்துச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கேட்டீங்க, நீங்க மருதாணி வச்சுட்டே இருக்கீங்க, இப்ப ரீசெண்டா சொன்னாங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே உண்மைதான். நம்ம மருதாணி வந்து கரெக்டா அந்த டெலிவரி டைம்ல வச்சோம் அப்படின்னா குழந்தையோட கை செவக்கும். குழந்தையோட கரெக்டா
கரெக்டாக குழந்தையோட அந்த கை வந்து செவக்கும், பாப்பாவுக்கு வந்து செவந்துருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சிருந்தேன் கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான். அவ்வளோதாங்க, பாப்பா பிறந்த டெலிவரி வந்து இதுதான். இதுக்கு மேல சொன்னா இப்பயே 1/2 மணி நேரம் ஆச்சு. விலாக் இதுவே ஸ்கிப் பண்ணி தான் பாப்பீங்க, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி தான். இல்ல அது அந்த இதுல போட்டு விட்டுருக்கேன். பாப்பா பிறந்த இந்த இது வந்து இதுதான், பாப்பா பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லலாம், நிறைய நடந்ததெல்லாம் சொல்லலாம். ஆனா பட் எல்லாமே டைம் பத்தாது. இல்ல நிறைய இருக்கு, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இதுல வந்து எது உங்களுக்கு மெயினா ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா பிறந்துட்டாங்க, பிறந்து நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் வந்தோம். பாப்பா நார்மல் டெலிவரி தான், சிசரியன் கிடையாது. ஓகேங்களா? இந்த இது எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில நான் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, 5 மாசத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ற எல்லாத்துக்குமே ஏங்கியிருக்கேன். நான் சாப்பிடணும்னு பிரியப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. அப்பெல்லாம் நான் தான் சொன்னேன், அப்பெல்லாம் வந்து இவங்க கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டது கிடையாது. ஒரு பஜ்ஜிக்கு கூட கேட்டு பஜ்ஜி செய்யணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சு இவங்க வந்து இதெல்லாம் இது பண்ணலை, போட்டு கொடுக்கல. ஓகேங்களா? அப்பயும் நான் அழுதுருக்கேன். நிறைய இது ஸ்கிப் ஆயிருச்சு. ஏன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாத்தையும் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்ல முடியல. அதனால என்ன நடந்ததுங்கிற மாதிரி சிம்பிளா அங்கங்க சொல்லி அதுவே 1/2 hour ஆகி போச்சு. ஓகே, இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுல கொஸ்டின் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை டாடா. சரி, நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஹைப் கொடுங்க. ஹைப் கொடு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அடுத்து அது என்னன்னு கேக்குறீங்க. அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஒரு நிமிஷம், நீங்க லைக் இப்படி பண்ணதுமேவும் சைடில் அந்த மெசேஜ் கமெண்ட் இருக்க இடத்துல ஹைப்னு ஒன்று வரும். அந்த ஹைப்பை தொட்டிங்கன்னா கீழே வந்து பாயிண்ட், அந்த பாயிண்ட் கொடுத்தா யூடியூப்காரங்க வந்து நம்ம வீடியோ வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எப்படின்னா எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக சொல்றது. அதுதான் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா.